Grandma's magic box. Come on, children. Let's have some fun and celebrate. ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம மேஜிக் பாக்ஸ்ல இருந்து ஒரு சூப்பர் பஞ்சதந்திர கதை வரப்போகுது. ஒரு பெரிய காடு. அங்கே சந்துருன்னு ஒரு நரி இருந்தது. அது ரொம்ப சுட்டி, ஆனா கொஞ்சம் சோம்பேறி. ஆஹா, வயிறு பசிக்குதே. இன்னைக்கு ஏதாவது நல்ல சாப்பாடு கிடைக்குமான்னு ஊருக்குள்ள போய் பார்க்கலாமா? எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மெதுவா போய் பார்ப்போம் சந்துரு. ஐயோ, நாய்கள் சத்தம் கேக்குது. அதுங்க கிட்ட மாட்டிக்கிட்டா நம்ம கதி அவ்வளோதான். ஓடு சந்துரு, ஓடு. இல்லைன்னா இந்த நாய்கள் நம்மள கடிச்சு குதறிடும். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இங்க எங்கேயாவது ஒளிஞ்சுக்கணும். அந்த நாய்கள் வேற நெருங்கிடுச்சு. என்ன பண்ணலாம்? இந்த தொட்டிக்குள்ள குதிச்சுட்டா நாய்கள் நம்மள பார்க்காது. குறிப்போம். குதிச்சிடுறாரு சந்துரு. ஐயோ, இது என்ன தண்ணி இவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு. ஆனா தப்பிச்சுட்டே. அப்பாடா, நாய்கள் போயிடுச்சு. இனிமே மெதுவா வெளியே வர வேண்டியதுதான். என்ன இது? என் உடம்பு ஃபுல்லா நீல கலர்ல மாறிடுச்சு. இது என்ன மேஜிக்? பாருங்களே, நான் எவ்வளவு அழகா வித்தியாசமா இருக்கேன்னு நானே என் அடையாளம் காண முடியலையே. இந்த நீல நிறத்தை வச்சு நாம ஒரு சின்ன நாடகம் ஆடக்கூடாது? யாராவது கண்டுபிடிச்சிட்டா? அங்க பாருங்க, புதுசா ஏதோ ஒரு மிருகம் வருது. ஓடுங்க, ஓடுங்க, ஓடுங்க. பயப்படாதீங்க மக்களே, நான் உங்களை காப்பாத்த வந்திருக்கேன். என் பேச்சை கேளுங்க. நீங்க யாரு? உங்களை நாங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. ஏன் நீல கலர்ல இருக்கீங்க? ஹலோ, நான் இந்த காட்டுல புதுசு. என்னில கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா? ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. நீ தூரத்துல இருந்து. உன் பேர் என்ன? என்னை கடவுளே அனுப்பி வச்சிருக்காரு. இந்த காட்டுக்கு இனிமே நான் தான் ராஜா, தெரியுமா உங்களுக்கு? ராஜான்னா சிங்கம் தானே. நீங்க எப்படி ராஜா ஆக முடியும்? ஏன் குழப்பம்? நான் உங்களின் புது ராஜா. அது முடியாது. நீங்கள் சிங்கம் இல்லை. பாருங்கள், நான் உங்களை வழி நடத்துவேன். சிங்கத்தை விட நான் பவர்ஃபுல். எனக்கு வானத்துல இருந்து சக்தி கிடைக்குது. அடங்கி நடங்கலன்னா. சரின்னு ஒத்துப்போம். இவர் பார்க்கவே பயங்கரமா வித்தியாசமா இருக்காரு. யார் அது? என் காட்டுக்குள்ள புதுசா ஒரு ராஜான்னு சொல்றது யாரு நீ? சிங்கமே, கடவுள் உன்னை ஓய்வு எடுக்கச் சொன்னாரு. இனிமேல் நான் தான் இந்த காட்டை நிர்வாகம் பண்ணுவேன். நீல நிறத்துல இருக்கிறதால ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ? சரி, நீயே ராஜாவாயிரு. ராஜாவே, உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க என்ன கட்டளைகளை நிறைவேற்றணும் சொல்லுங்க. உன் மரியாதைக்கு நன்றி சிறு யானை. நாம் பேசலாம். எனக்கு தினமும் நல்ல சாப்பாடு கொண்டு வரணும். நான் சொல்றத எல்லாரும் கேட்கணும். சரி சார். ஓகே சார்லாம் கொண்டு வரோம். எல்லாம் கொண்டு வரோம். இதுதான் என் சிம்மாசனம். இனி எல்லாரும் வரிசையா வந்து எனக்கு வணக்கம் வைங்க. இந்த நரிகளை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இவங்க நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க. யானையே, அந்த நரி கூட்டத்தை மட்டும் இந்த காட்டுல இருந்து துரத்திரு. அவங்க எனக்கு பிடிக்கல. எங்களை ஏன் துரத்துறீங்க? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? இப்போ நான் நிம்மதியா இருப்பேன். யாரும் என்னை கண்டுபிடிக்க முடியாது.
இதுதான் வாழ்க்கை. கஷ்டப்படாமலே சாப்பாடு கிடைக்குது. ஒரு நாள் மாலை நேரம். ஐயோ, என் இனத்து நண்பர்கள் சத்தம் போடுறாங்களே, எனக்கும் ஆசையா இருக்கே. நம்மளும் பதில் சத்தம் கொடுத்தா என்ன, யாருக்கும் தெரியாது. என்ன இது? ராஜா நரி மாதிரி சத்தம் போடுறாரு. இது நரிதானா? ஆமா, இது கண்டிப்பா நரிதான். இவ்வளவு நாள் நம்மளை ஏமாத்தி ராஜாவா நடிச்சிருக்கு. ஐயோ, தெரியாம சத்தம் போட்டுட்டேனே. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ, என்ன பண்றது? நீ ஒரு சாதாரண நரி. எங்களை கடவுள்னு சொல்லி ஏமாத்திட்டல்ல, உன்னை விட மாட்டோம். ஏமாற்றுக்கார நரியே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே போய் சொல்லுவ? எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு ரொம்ப பசியா இருந்தது, அதனாலதான் இப்படி செஞ்சேன். மன்னிப்பா, உன்னை இன்னைக்கு அடிச்சு துரத்த போறேன். ஓடு இங்கிருந்து. ஐயோ, எல்லாரும் தோர்த்துறாங்களே. இன்னைக்கு நம்ம கதை முடிய போகுது. எங்கேயாவது தப்பிச்சு ஓடணும். இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது. சந்துரு, மறுபடியும் தண்ணியா? ஆனா இப்போ அந்த நீல கலர் சாயம் போகுதே. அப்பாடா, இப்போ நான் பழையபடி சாதாரண நரியா மாறிட்டேன். யாருக்கும் அடையாளம் தெரியாது. எங்கே அந்த நீல நரி? இங்கதானே ஓடி வந்தது. எங்கே போச்சு? நல்ல வேளை, அடையாளம் தெரியாம தப்பிச்சுட்டேன். இனிமே போய் சொல்லவே மாட்டேன். அந்த நரி ஏமாத்திட்டு ஓடிடுச்சு. இனிமே யாரையும் நம்ப கூடாது. நம்மளோட சுயரூபத்தை மறைச்சு எவ்வளவு நாள் வாழ முடியும்? முடியாது. போய் சொன்னா ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் மாட்டிப்போம். அது நமக்கு தான் கெடுதல். பாத்தீங்களா குட்டீஸ், அந்த நரி எப்படி மாட்டிக்கிச்சுன்னு? நரிக்கு கிடைச்ச தண்டனை அதுக்கு ஒரு பெரிய பாடம். அதே மாதிரி நாமும் யார்கிட்டயும் பொய் சொல்லக்கூடாது. நம்மகிட்ட என்ன இருக்கோ அத வச்சு உண்மையா வாழணும். மத்தவங்களை ஏமாத்த நினைச்சா நமக்குத்தான் ஆபத்து. உண்மைதான் எப்பவும் ஜெயிக்கும். பொய்யான வேஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. சரியா குட்டீஸ்? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? சந்துரு நரி செஞ்சது தப்புதானே? நீங்களே சொல்லுங்க. அடுத்த வாரம் இன்னும் ஒரு சூப்பரான கதையோட நான் உங்களை வந்து பாக்குறேன். அதுவரைக்கும் பை பை. நம்ம கிரேன் மாஸ் மேஜிக் பாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. டாடா குட்டீஸ், எப்பவும் உண்மையா இருங்க, சந்தோஷமா இருங்க. Goodbye, children.
If you liked this, please subscribe to Grandma's Magic Box.